வீட்டில் விளக்கேற்றங்கள். நீங்கள் கார்த்திகை தீபத்துக்காக காத்து கொண்டிருக்க வேண்டாம். அந்த அறையிலே அந்த நெருப்பு பல மேஜிக் பண்ணும். அது உன் அறையில் இருக்கிற காற்றை உடைத்து மின்சாரமாக மாற்றிவிட்டு உனக்கு சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். விவாகரத்து அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காமல் சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் மனவேகம். 6 மாசம், 1 மாசம், 2 வாரத்துல விவாகரத்து அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலத்திலும் இல்லாத விஷயம். அதற்கு காரணம் மனவேகம். வீட்டில் விளக்கேற்றங்கள். நீங்கள் கார்த்திகை தீபத்துக்காக காத்து கொண்டிருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றங்கள். சரி, வீட்டில் அம்மா தான் ஏற்றுவாங்க, பாட்டி தான் ஏற்றுவாங்க. நான் பேச்சுலராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் என்றால் நீ ஏற்றக்கூடாதா? இளைஞனே, நீனும் விளக்கேற்று. நீ அது சாமி ஃபோட்டோ கூட வச்சுக்க வேண்டாம். சும்மா ஒரு விளக்கு, அப்படி ஒரு நெருப்பு, ஒரு அகல் உன்னுடைய அறையில் இருக்கட்டும். அந்த அறையிலே அந்த நெருப்பு பல மேஜிக் பண்ணும். அது உன் அறையில் இருக்கிற காற்றை உடைத்து மின்சாரமாக மாற்றிவிட்டு உனக்கு சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கும். நீ எப்பொழுதுமே நெகட்டிவாக இல்லாமல் பாசிட்டிவாகவே இருப்பாய். எந்திரிச்ச உடனே எவனடா வெட்டலாம் குத்தலாம் என்கிற எண்ணம் இல்லாமல் எந்திரிக்கும் பொழுதே சுபிக்ஷமாக எழுவாய். உன் எண்ணம் தெளிவாக இருக்கும் என்றால் அந்த உன் அறையில், எல்லோருடைய அறையிலுமே ஒரு காலத்தில் 24 மணி நேரமும் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். குறைந்தபட்சம் சாயங்காலமாவது ஒரு மணி நேரம் விளக்கு எரியட்டும். இதை மக்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்ளுங்கள். இது ஒரு விஷயம். உங்களுக்கு ஒரு 4 விஷயம் சொல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். 2வது விஷயம், இப்போ சமுதாயத்துல நாம் பார்க்குற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, மக்களிடையே அது சின்னவன் இல்லாம பெரியவங்கன்னு இல்லாம எல்லோரிடமே இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வேகம். சின்ன பசங்கள்ல இருந்து வயதானவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருமே மிக மிக வேகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்க்கிறேன். விவாகரத்து அப்படிங்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா எண்ணில் அடங்காமல் சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் மனவேகம். 6 மாசம், 1 மாசம், 2 வாரத்துல விவாகரத்து அப்படிங்கிறதெல்லாம் எந்த காலத்திலும் இல்லாத விஷயம். அதற்கு காரணம் மனவேகம். நீங்க இப்போ நான் வர்ற யாராக இருந்தாலுமே, புதுமண தம்பதி, லவ் பண்ற பசங்க எல்லார்கிட்டையுமே வேகத்தை குறையுங்கள், எல்லாவற்றையும் நிதானமாக செய்யுங்கள். ஒரே நாள்ல செஞ்சு முடிக்கிறத ஒரு 60 வருஷம் இழுத்து செய்யுங்கள், மெல்ல மெல்ல செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ என்கிட்ட இன்னும் ஒரு கேள்வி ஒன்று வரும். வேகமா செஞ்சு முடிச்ச வேகமா முக்தி அடைஞ்சிடலாம்ல, நீ ஏன்டா நிதானமா பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வரும். மறுபடியும் சொல்கிறேன், வேகமாக ஒரு பொருளை சுவைக்க முடியாது. நிதானமாக சுவைக்கும் பொழுதுதான் அந்த பொருளின் மீது இருக்கிற அந்த பிரியம் போய் சலிப்புத்தன்மை சேரும் என்பதனால் ஒரே நாளில் உன்னால் அதை உண்டு விட முடியாது. அதை நீ 60 நாட்களுக்கு வைத்து நீ சுவைத்து முடித்தாய் என்றால் அது சலித்தே போய்விடும் என்பதனால் வேகத்தை குறையுங்கள். இது 2வது விஷயம். 3வது விஷயம், நான் பெருமக்களிடம் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், முடிஞ்ச அளவுக்கு மாமிசம் சாப்பிடுவதை தவிருங்கள். அதை பற்றி நான் நிறைய வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். இந்த சைவம் அசைவம் அப்படிங்கிறது ஒரு பெரிய டாப்பிக்காக காலந்தோறும் போய்கொண்டிருந்தாலுமே கூட நான் ஆராய்ச்சி செய்தே பார்த்து விட்டேன். அசைவம் உண்மையிலேயே ஒரு மனிதனுடைய ஆன்மீக ஏற்றத்தை இறக்கித்தான் விடுகிறது என்பதனால் முடிந்த அளவுக்கு சைவமாக இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள், மிகவும் நல்லது. கடைசியாக 4வது விஷயம், மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். வன்முறை. யாரையுமே எந்த காலத்திலையுமே வாழ்க்கை முழுவதும் ஒருவன் அடிக்காமலேயே இருப்பது என்பது மிக மிக சிறந்தது. என்ன வேணாலும் அடிச்சிடக்கூடாது. அவனே அடிக்கிறானா திருப்பி அடிச்சிடக்கூடாது. நான் எத்தனையோ உரைகளில் நான் சொல்லி இருக்கிறேன். இந்த உரையில் நான் மீண்டும் சொல்கிறேன். கோழைத்தனத்தின் உச்சகட்டம், எத்தனையோ கோழைத்தனம் இருக்கிறது. கோழைத்தனத்தின் உச்சகட்டம் என்பது ரவுடித்தனம். அதே போல் வீரத்தின் உச்சகட்டம், எங்க அப்பா ஒரு பெரிய வீரர், எங்க பாட்டி ஒரு பெரிய இருட்டுக்குள்ள போயிடுவாங்க, எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அலெக்சாண்டர் மா வீரர். இது எல்லாத்தையும் விட பெரிய வீரர் யார் அப்படின்னு பார்த்தா வீரத்தின் கோழைத்தனத்தின் உச்சகட்டம் ரவுடித்தனம் என்பது போல வீரத்தின் உச்சகட்டம் அஹிம்சை என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீ அடித்தாலும் ஒருபோதும் திருப்பி அடிக்க மாட்டேன். இந்த வன்முறையற்ற நிலையை மக்கள் அனைவரும் கொண்டீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்க செஞ்சுதான் பாருங்களேன். ஒரே ஒரு வருஷம்
யாரையுமே அடிக்க மாட்டேன், அடிச்சாலும் அடிக்க மாட்டேன்னு இருந்து பாருங்க. அது நல்லா இல்லைன்னா மறுபடியும் நீங்க வன்முறைக்குள்ளே போய் கொள்ளுங்கள். இதை அனைத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் நீங்களே உணர்ந்து கொள்வீர்கள். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய நமக.